ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இதில் நம்ம உளுந்து தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல அதிகப்படியான நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், அப்புறமா ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. என்னதான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு வாங்கி கொடுத்தாலும் வாரத்தில் ஒரு 2 நாள் இதை நாம் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா எவ்வளோ ஓடி ஆடி விளையாண்டாலும் களைச்சி உட்கார மாட்டாங்க, கை கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக இளம் வயதில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு அவசியம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுந்தை கழுவும் போது ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது. தண்ணி ஊற்றி கழுவ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி கலங்கல் இல்லாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது அந்த உளுந்தோட ரா ஸ்மெல்லு வராது, ரொம்ப வளவளப்பு தன்மையும் இருக்காது. இப்போ கழுவி எடுத்த இந்த உளுந்தை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இந்த உளுந்தை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ குக்கர் விசில் ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உளுந்தெல்லாம் நல்லா வெந்திருக்கு. உளுந்தை எடுத்து நீங்கள் கையில் நசுக்கி பார்க்குறப்ப உளுந்து வேகாமல் அப்படியே முழுசாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியோடு சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்சியிலேருந்து வெளியில் வந்துடும். அதனால் நான் தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ மீதி இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக உளுந்து எதுவும் இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம உளுந்து வேக வச்சா அதே குக்கருக்கு திரும்பவும் மாற்றிக்கலாம். இது கூட இனிப்புக்காக நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கப் நாட்டு சர்க்கரைங்கிறது ரொம்ப கம்மியான இனிப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காவையும் சுக்கையும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோட சேர்த்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 250 ml அளவுக்கு வருது. இதை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் பதிலாக நார்மல் பாலும் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. முக்கியமாக இதில் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே சுற்றி உங்களுக்கு லைட்டாக நுரைச்சிட்டு பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடணும். இதுக்கு மேலே கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேங்காய் பால் தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து பாலை செஞ்சு கொடுங்க. நீங்களும் குடிங்க. ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டிய அவசியம் இருக்காது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.